ஹாய் ஹலோ. இன்னைக்கு வந்து எங்கே இருக்கோன்னா பாண்டி பஜார் ரோட்டில் இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு மெயின் வீடியோ என்னென்னா பாண்டி பஜார் ரோட்டில் ஒரு vlog பண்ண போகிறோம். ஸோ இருங்க. ஹலோ ஏய் சதீஷ், அவர் வந்துட்டாருனே ஃபோன் பேசணும். இனிமேல் இங்க நிக்க போறாரா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன் இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? வெல்கம் டு வீடியோஸ்ல தமிழ் சேனல். நான் தான் உங்க விஜய் சிப்பு சிவா. என்ன சார் விஜய் சிப்பு சிவா பாருங்க விஜய் ராம்ஸ்ரீ. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பாண்டி பஜார் வந்து ஒரு vlog பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்ல வந்து மெயினாக இந்த ரமணாஸ் டீ கடையில் இருக்கும். இது வந்து கிரிக்கெட் பிளேயர்ஸோட ஃபேவரட் டீ கடை. ஏன்னா சண்டே ஆனால் மேட்ச் விளாட்டு மெயினாக இங்கே வந்து சமோசா சாப்பிட்டு வீட்டில் போய் பார்த்துன்னு போவோம். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? ஓகே, இப்போ யாருக்கு வெயிட்டிங்க? ஒரு கேமராமேன் வரேன் நானே. அதான் சதீஷ் அவர் வெயிட்டிங்க. ஸோ வந்தாலே நம்ம ஆரம்பிச்சிடலாம். ஸோ அந்த ஜோக்கு தான் லாஸ்ட் வீடியோல சைஸ்ன்னு போட்டேன் 8 வாட்டி. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆமா, ரமணாஸ்ல டீ குடிச்சு இப்போ நேரம் பாண்டி பஜார்ல கிளம்புறோம். இருக்கிற எல்லா கடைக்கும் போறோம். வெளியில இருந்தே வேடிக்கை பார்த்துட்டு திருப்பி வரோம். போலாம். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு வீடியோ எடுக்கிறது. டபரா செட் எடுத்துட்டு போறியடா? போயிட்டு கிளாஸை குடுத்துட்டு வந்துட்டேன். அவன் ஒன்றும் சொல்லவே இல்லை. இன்னும் நான் 3 கிளாஸ் கிளாஸ் இன்னும் 10 கிளாஸ் கூட எடுத்துன்னு போய் கழுவி விடுன்றான். பாண்டி பஜார்ல மாலை கடை இருக்குல்ல, நார்மலா ஒரு ரேட் இருக்கும். எங்க ஏரியால தான் சாங் ரேட் அதிகமா இருக்கும். சரி, இப்போ நம்ம கடை ரொம்ப நெருங்கிட்டோம் நினைக்கிறேன். எங்க நெருங்கிட்டோம்? அந்த போண்டா கடை இங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ரொம்ப வருஷமா ஆந்திரா போண்டா கடை ஒன்று இருக்குது. ஆந்திரா போண்டா கடை தமிழ்நாட்டுல இருக்குது. அவர் ஆந்திரா ஸ்டைல்ல பண்ணி கொடுப்பாப்புல. ஐயோ, நம்ம வீடியோ எடுக்கிறாங்கப்பா. அவங்க பெரிய வீடியோ கொடுக்குது, நம்ம ஸ்லோ வீடியோ, சின்ன வீடியோ. நம்ம போய் அந்த போண்டா கடையில் ஃபர்ஸ்ட் போண்டா சாப்பிடலாம். போண்டா சாப்பிட்டு இப்படி போனோம். அதாவது இந்த வணிகவளம் பக்கத்து ஒட்டுன லெஃப்ட், அது லெஃப்ட்ல உள்ள வந்தீங்கன்னா வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் தூரம் வந்து ஃபர்ஸ்ட் சூரிய நாராயணன்ற இந்த ஆந்திரா ஸ்டைல் கடைக்கு வந்துக்கிறோம். இப்போ என்ன வாங்கியிருக்கோம்? ஒரு பிளேட் மிளகா பஜ்ஜி வாங்கிடுவோம். அந்த மிளகா பஜ்ஜியை விட அவங்க கொடுக்குற அந்த மசாலா பவுடரும் ப்ளஸ் அந்த சட்னி வந்து ஹைலைட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இது சாப்பிட்றத விட புணுங்குலுன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது அடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணிடுவோம். அது வரும். அதுதான் உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ஒரு பிளேட்டில் 10 இருக்கும், 25 ரூபா. அது ஆனால் இது எவ்வளோன்னு தெரியல. வாங்கிட்டு வந்துட்டோம். காசு கொடுக்கணும். அப்படியே சாப்பிட்டு வீடியோ. இது ஆதி போயிடாது. ஆனால் நல்லா இருக்கு. சாப்பிட்டுமே வீடியோ எத்தனை போயிடலாமா? வீடியோ பார்த்து கண்டுபிடிச்சதா? புணுகுலு வேணும். ஆமா ஆமா, புணுகுலு. இந்த பஜ்ஜி வந்து நம்ம ரெகுலரா டீ எல்லாம் சாப்பிடும் பார்த்தீங்களா பஜ்ஜி. அது இதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. ஏன்னா சின்னதாகுது.
சின்னதா இருக்கும் டேஸ்டே சொல்றேன். உண்மையாவே ஏதோ ஒரு டிஃபரெண்ட் இருக்கு இதுல. அதான் அந்த மசாலா மசாலா பிளஸ் அந்த சட்னி போடுறாங்க. ஆமா காரமா இருக்குது. இன்னும் சூடா சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா ஸோ இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு. ஆனா ரேட் மட்டும் எவ்வளவு தெரியல. அதை கேட்டு சீக்கிரமா 25 நினைக்கிறேன். 25 நல்லா தான் கேட்கல, அப்புறம் என்ன சொன்னாங்க ஒன்னு சொன்ன கேட்டுக்கிட்டே இருக்க நீ எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். எல்லாமே 30. ஆனா ரெண்டு சமோசா ஒரு பிளேட்ல 2, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது சொல்லிட்டு பஜ்ஜி ஒரு பிளேட்ல 2. எது எடுத்தாலும் உனக்கு போறாங்க. ஆமா ஸோ அப்போ நாங்க நல்ல வந்து கூல் ட்ரிங்க்ஸ் அந்த இதுலாம் இருக்கு, அது 30 ரூபா கொடுப்போம். பாதாம் ஷேக்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதுவும் நான் கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ணுவோம். அதுவும் நம்ம அப்படி சொல்லலாம். ஸோ எல்லாமே 30 நல்லா இருக்கு. வேற level இருக்கு. பார்த்து த மோஸ்ட் அவாய்டட் ரொம்ப நேரமா புனுகுல். இது வந்து என்ன பண்ணாரு? புனுகுல், அவ்வளோதான். இது பேர் வந்து புனுகுல். இந்த கடையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சது இதுதான்ப்பா. ஸ்ரீராம் ரொம்ப நேரம் கேட்டுருந்தான், என்னடா இது ஓவரா பில்டப் பண்றானே, நல்லா பாண்டா இருக்கும்டா. ஏன்னா சட்னி நீ சட்னி சட்னி அடியில வச்சுக்கிறா போல. அடியில வச்சேன்னு பாத்தியா? பா இதுக்காடா எவ்வளவு பில்டப் குத்தன்றே. சாப்பிடும் போது காரமா இருந்தாலும் செம்ம டேஸ்ட் ஆகுது. காலைல தான் அதோட எஃபெக்ட் தெரியும். பாதாம் கீர் இது காரமா சாப்பிட்டு இது வச்சா அப்படியே செம்ம போலாம். ஆமா நான் சொன்ன மாதிரி காரம் கொச்சோன்னையும் காரமே காரம் தெரியல. சூரிய நாராயணா பஜ்ஜி ஸ்டால் வேற லெவல். ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு அந்த என்ன அந்த புனுகுல தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு வந்து புனுகுல இதை வேற மறந்து போய் அதே மாதிரி எடுத்துன்னு வந்துட போறேன். ஃபர்ஸ்ட் போட்டுரும். அதுதான் செம்மையா இருந்தது. எனக்கு வந்து பஜ்ஜி தான்ப்பா. பஜ்ஜி ஆறி போயிருந்தாலும் வேற லெவலு. ஆமா புனுகுல வந்து எனக்கு அந்த நார்மல் போண்டா சாப்பிட்ற மாதிரி தான். அது நல்லா இருந்தது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதான்ப்பா நல்லா இருந்தது. ஸோ இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்று இருக்கு. அங்க ஏதோ கடை இருக்குது, அப்படியே போயிட்டு இல்ல அது கிடையாது, காசு கொடுக்காம ஓட போறோம். அந்த ஊர்த்தி நான் தானா ஓட விட்டான்டா. யாத்தையே சுதாரணமா பொழைச்சுக்கோ. வாயிட்டா தானே கோழிக்கிறதுக்கு. அம்மா தெய்வமே, வேகத்தை குறைக்காம போய்கிட்டு இருக்கு. குறுக்கு எது மணலாரி எது வந்துடக்கூடாது. ஆண்டவா எவ்வளோண்ணா? அப்போ 240 ரூபாண்ணா. 240 ரூபா. 140 அச்சுட போறேன். 240 ரூபா போட்டு தருவாரு. சின்னதா இருக்கும். ஆனா 1 போட்டு 2 போட்டுருவாரு. அதான் 1/2 போடணும். மசாலா பூரி கல்லே 1/2 கேட்டாலும் நம்மளாதான் போட்டு நீ மண்ணாங்கடை தான் ரெகுலரா வருவோம். ஆமா. அதனால இப்ப அண்ணன் வந்து நம்ம இனிதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம்னா ரெகுலரா வருவோம். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட். மசாலா பூரி தானே இது. வேர்க்கடலை போட்ட மசாலா பூரி. இதெல்லாம் வந்து நம்ம அப்பப்போ கடைகளுக்குலாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கணும் லைஃப்ல. 40 ரூபாய்க்கு ஒத்தா மாங்காய்லாம் போட்டுது. ஆனா இப்ப மாங்காய் சீசன் இல்லையா? 40 ரூபா ஒத்து கிடையாது. ஏன் பேல்பூரியே 40 ரூபா தான். செம்மையா நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட பேல்பூரி மாதிரி. ஆனா இது பேல்பூரி கிடையாது. கடை பேர் கைராசி. இந்த ட்ரெஸ் எத்தனை நல்ல கைராசியான கடை. உடனே கல்யாணம் ஆயிடும். நான் ஒரு 3 வாட்டி போய் எடுத்துக்கிறேன். இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு. அப்ப நம்ம போய் எடுத்துக்கலாம். எனக்கு ஐயோ சாமி வேற டேய் கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போறேன். என்ன நீ கொஞ்சம் வெள்ளரு, நான் பேசிக்கிறேன். இனிமேல் கல்ல பார்த்தா உட்கார தோணுது. ஏன் சொல்லு, வயசு அப்படி. அதான் மீன் டயர்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த மாதிரி இதெல்லாம் போட்டுறாங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே சாப்பிட்டுலாம் போலாமா? போலாம். இது எதுக்கு உட்காந்தோம்? ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. என்ன பாத்துக்கிட்டே இருக்க? எது ஆறு பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். அது என்னதுன்னு சுத்தி பார்த்தேன். ஃபுல்லா எப்படி இருக்கு அதெல்லாம் பார்த்து மூச்சு
படையப்பா மூச்சு நின்னு போச்சுன்னு வரல. மோச்சி பட்டுல மோடு சரி அது மோட்டு போச்சுடா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. சொல்ல வந்துட்டேன். அந்த சலாம் ஸ்டோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பழைய கடை. எதுனா சலாம் ஸ்டோர்ஸ். பழைய கடை. சலாம் ஸ்டோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பழைய கடை. சூப்பர் மார்க்கெட்டு. அது உள்ள ஏதோ கூல் ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கா போகுது. அதான் எல்லாமே இருக்கும். சூப்பர் மார்க்கெட் அது இருக்கிறதுலேயே எனக்கு தெரிஞ்சு அருக பழசான கடை அது. அதுக்கப்புறம் அந்த லண்டன் ஸ்டோர்ஸ் இவரே பழசு. அப்ப அந்த கடை கண்டிப்பா இவருக்கு தெரிஞ்சுன்னா பழசா தான் இருக்கும். அதுவும் மதியானத்தில் சாட்டர்டே சண்டேலாம் ஈவினிங்கில் மதியானத்தில் வந்தோன்னா செம்ம டிராஃபிக் இருக்கும். அப்போ இன்னும் ஜாலியாக இருக்கும். நிறைய கலர் கலராக ட்ரெஸ்லாம் வெளியே தூங்குவோம். பொம்பளை சோக்கு கேக்குதாடா பொம்பளை சோக்கு. அப்புறம் காஞ்சி பிளாசா இங்கே வந்து ஸ்கூல் புக்கு பேகு ஸ்டேஷ்னரி ஐட்டமு அதுக்கப்புறம் வந்து ட்ராலி பேகு அதெல்லாம் நிறைய இருக்கும். நாங்கள் ப்ரமோஷன்லாம் போட்டுக்கிறோம். நான் தட்டை தான். தட்டையா? எனக்கு கிடைக்கலையே அது. தட்டை இல்லை தட்டை. ஏ மூளை கட்டப்பல, ஏ முட்டாப்பல, ஏ மக்கட்டா டேய் ஒன்னாடா. ஒரு வழியாக ஷாப்பிங்கோட எண்டு வந்துட்டோம். பாண்டே பஜார் எண்டுக்கு. இங்கே மெயினாக என்னென்னா இந்த லெஃப்ட் சைடில் லாலா ஜூஸ் கடை இருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். லாலா ஸோ வந்து ஒரு சைடு அந்த சைடு ரமணாஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி என்னாச்சு சொல்லு. ஆக்சுவலாக நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது பாண்டி பஜாரே சுற்றி காட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணோம். இல்லை அது நம்ம அடுத்து பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்லுங்க. அதான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து ஒரு எண்டு வரைக்கும் வந்ததுக்கே கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதனால் முக்கியமான அழைப்புகள்லாம் வர காரணத்தினால சிவானா அது வந்து கொஞ்சம் எமர்ஜென்சியாக போகிறாரு. ஆனால் நெக்ஸ்ட் வந்து திருப்பி இதோட கண்டினியூட்டி வந்து நாங்கள் திருப்பி எடுப்போம். அது டு பி கண்டினியூன்னு போட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஸோ இப்போ எங்கன்னா ரமணாஸ் அந்த கார்னரில் ஸ்டார்ட் பண்ணி ஓலிஞ்சல் ஸ்போர்ட் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த எண்டு இது எங்கே தெரியுமா காஞ்சி பிளாசா இந்தியன் டெரெயின் வரைக்கும் வந்து நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் அந்த வரைக்கும் வந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஜாலியாக இருந்தது. மெயினாக அந்த புணுகுழு சாப்பிட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் வந்து பேல்புரி மசாலா நிறைய ஷாப்பிங் பண்ணுறது நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் நம்ம மெயினாக நம்ம கையில் காசு இருந்தால் சூப்பராக நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் பாண்டி பஜாரு. அதே ஒரு ஃபெஸ்டிவல் மாரி நம்ம பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வீடியோட செகண்ட் ஹாஃப் வந்து நாங்கள் திருப்பி எடுப்போம். இந்த அப்படியே ஆப்போசிட்டில் என்னென்ன கடை இருக்குது எங்கே போகலாம். இந்த சைடு வந்து வரமகாலட்சுமி இருக்குது. அது முக்கியமான கடை. ஏன்னா லேடிஸ்க்கெலாம் ரொம்ப வரமகாலட்சுமி வந்து போட சாரீஸ்லாம் காஞ்சிபுரத்துலேருந்து அது டைரெக்டாக இது பண்ணுவாங்க. அந்த கடை இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை இப்போது இங்கே அது உள்ளே போவீங்களா? அது உள்ளே போக முடியாது. அதெல்லாம் சொல்கிறீங்க. வெளிலேருந்து காட்டுவோம். அதான் இப்போ எப்படி எல்லா கடையும் காட்டும் அதே மாதிரி வெளிலேருந்து காட்டுவோம். அவன் நினச்சிதான் அதை எங்களுக்கு நாங்களே பார்த்து கொண்டாடுறீங்க. நாங்கள் எது முக்கியமானோ அந்த கடைலாம் காட்டுவோம். சரி, ஸோ இதோட இந்த வீடியோ இங்கே முடிச்சிக்கலாம். மீண்டும் வந்து பார்ட் 2ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் until then see you, டாடா பை பாய், டேக் கேர். இருங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம் நான் வேற மறந்துடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட போகிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன பண்ணணும், இதுமாரி பண்ணுங்க அதுமாரி பண்ணுங்க, இந்த அதுமாரி இப்படி பண்ணுங்க அப்படி இப்படி எதுனா சொல்லுங்கள். அதுமாரி நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கான்டெஸ்ட் மாரி கூட சொல்லுங்கள். இதை ட்ரை பண்ணுங்கள், நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ ஓகே, டாட்டா பாய் பாய். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.